வணக்கம் நண்பர்களே. இன்று நடிகர் விஜய் சிபிஐ என்கொயரிக்காக டெல்லி செல்கிறார். அந்த கரூர் பெருந்துயரம் சம்பவமாக நடக்கும் விசாரணையில் சம்மன் அனுப்பப்பட்டு நாளைக்கு அவர் ஆஜராகணும். இன்னைக்கு போகிறார். அவர் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்கு முன்னால் அவரை ஒரு மிக முக்கிய நபர், விஐபி, தமிழகத்தை சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் அவர் சந்திக்கிறார். சிபிஐ விசாரணைக்கு முன்னாடியே சந்திக்கிறாங்க. இன்றைக்கி நைட்டா, ஈவினிங்கா, நாளை காலையில் சிபிஐ ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியா, இதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அவர் சந்திக்கிறார். என்ன, இந்த சிபிஐ விசாரணையில் எப்படி நடந்து கொண்டால் இவருக்கு சாதகமாக இருக்கும், எதையெல்லாம் இவர் சமரசம் செய்ய வேண்டும், எதிலெல்லாம் இவர் சமரசத்தோடு பதிலளிக்க வேண்டும், என்னென்ன சமரசங்கள் இவர் செய்ய வேண்டும் அரசியலில், இதெல்லாம் ஒப்புக்கொண்டால் சிபிஐ விசாரணை என்பது ஒரு ஒப்புக்காக, ஒரு ஐவாஷ் அப்படிங்கிறதுக்காக போயிடும். ஒரு நாள் முடிச்சுட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இல்லை என்றால் இதனுடைய அழுத்தங்கள் தொடரும். நீங்கள் யார்கிட்டையாவது ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு சொல்லுவீங்க. இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா சிபிஐ விசாரணை அது வரைக்கும் போகும். ரெண்டாவது வெவ்வேறு திசைகளில் அது திசை மாறிக்கிட்டு இருக்குது. சிபிஐ விசாரணை, டிரைவர், பஸ்ஸில் இருக்கிற சிசிடிவி கேமரா, அந்த 3 பேர் உளர்னது, அந்த கட்சிக்காரங்க, அவங்களுக்குலாம் மூளைன்னா கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்குற ஆட்கள் தான் அந்த 3 பேர். அந்த 3 பேரும் உளர்னது. இந்த 3 பேர் உளர்லையும் கேட்டுட்டு அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. உளருன்னு உளறிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு அவளை திரும்ப கேட்பாங்க கீழே கமெண்ட்டில் இருந்து. ஐயா, ஒருத்தருடைய உள்ள ஒரு என்கொயரி போயிட்டு ஒருத்தர் வெளியே என்ன பேட்டி கொடுக்குறாரு, என்ன பேசுகிறாருங்கிறத வச்சே கணிக்க முடியும். அவர் உள்ளே ஒன்று சொல்லியிருக்காரு, வெளியே வேற ஒன்று பேசுகிறாரு, அல்லது உள்ளே புட்டுத்த அட்டியில் அப்படின்னா அந்த அழுத்தத்தில் முகம் கலங்கி போய் நிற்காருன்னு தெரிஞ்சிடும். இப்போ இது மாதிரி இவருக்கு எதிராக போகக்கூடிய, இவருடைய வழக்கே இவருக்கு எதிராக போகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அப்போ இதையெல்லாம் தவிர்க்கணும்னா அவர் சில அரசியல் சமரசங்களுக்கு சம்மதிக்க வேண்டும். இல்லை என்றால் வழக்கு அதன் திசையில் செல்லும். இந்த ஜனநாயகன்ற படமே வெளிவராமல் போகக்கூடிய வாய்ப்பு கூட மிக அதிகம். ஏன்னா எல்லாம் இப்படி போடுறாங்க, இது ஒன்றும் சும்மா பூச்சாண்டி காட்டுறது, உருட்டுறது, அந்த மாதிரிலாம், அந்த மாதிரி வேலை நம்ம சேனலில் செய்ய மாட்டோம். நமக்கு எது ஓரளவுக்கு உறுதி செய்யப்பட்டதோ, தரவுகளெல்லாம் கையில் எடுத்துகிட்டு பார்க்க முடியாது, ஓரளவுக்கு உறுதி செய்யப்பட்டதுன்னா அந்த செய்தியை வெளியிடுவோம். ஸோ இவர் சிபிஐ விசாரணைக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஐபியை சந்திக்க போகிறார். அதில் தான் தமிழகத்தில் கூட அரசியல் தலைகீழ் மாற்றம்லாம் நிகழும். யார் அந்த முக்கியமான விஐபி? விஜய் சந்தித்த பிறகு இன்றைக்கி போய் சந்தித்ததுக்கப்புறம் என்னென்ன மாறுதல்களை அறிவிக்கப் போகிறார்? நாளை சிபிஐ சந்திப்பு எப்படி இருக்கும்? பொறுத்திருந்து பாருங்கள். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.